தமிழ் மக்களே வணக்கம். ஈரானை ஒழித்த பிறகு இந்த இஸ்ரேல் ரெஸ்ட் எடுக்க போவதில்லை. இஸ்ரேலின் அடுத்த வில்லன் துருக்கி தான். அடுத்த இலக்கு துருக்கியை தாக்குவதுதான். சிரியாவின் ரெபல்ஸ் படைக்கு மறைமுகமாக உதவி செய்து பாசர் ஆசாத்தை விரட்டிவிட்டு HTS படைத்தலைவனை கொண்டு வந்தது துருக்கியா இஸ்ரேலா என்று ஒரு பட்டிமன்றமே அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல் ஜொலானியை வைத்து புதிய இஸ்லாமிய அரசாங்கத்தை நிறுவி சிரியாவை தனது கைக்குள் போட்டுக்கொண்டால் இஸ்ரேலுக்கு நிரந்தர குடைச்சல் கொடுக்கலாமே என்ற ஒரு நல்ல எண்ணம் துருக்கிக்கு இப்போது உள்ளது. தையிப் எர்டோகனின் சமீபத்திய பேச்சுக்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றன. சிரியாவுக்கு குர்திஸ் படைகள் இப்போது ஒரு தலைவலியாக இருந்தாலும் துருக்கி அதை முதலில் கவனிக்கப் போவதில்லை. சிரியாவை இஸ்ரேலின் நிரந்தர எதிரியாக மாற்ற வேண்டும். அதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறார் இந்த எர்டோகன். சிரியாவை இஸ்ரேலின் எதிரியாக மாற்ற வேண்டும் என்ற இஸ்லாமிய சிந்தனை அவருக்கு வந்து எவ்வளவோ நாள் ஆகுது. சிரியாவுக்குத்தான் இஸ்ரேலுடன் எல்கைகள் உள்ளன, துருக்கிக்கு எல்கைகள் எதுவும் இல்லை. அதனால் சிரியாவை வைத்து இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுக்கலாம் என்ற ஒரு அற்ப ஆசை எர்டோகனுக்கு வந்ததில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. சிரியா பிடித்து வைத்திருக்கும் கோலன் ஹைட்ஸ் பகுதிகளை மீட்க துருக்கி சிரியாவை தூண்டிவிடும். ஓட்டோமன் அரசாங்கம் இருந்தபோது இஸ்ரேலின் பல பகுதிகள் ஓட்டோமனின் சொத்துக்களாகத்தான் இருந்தன. ஓட்டோமன் வீழ்ந்ததும் எல்கைகள் மாறின. பிரிட்டிஷ் படை உள்ளே நுழைந்தது. அல் அக்குசா மசூதி இஸ்ரேல் கைக்கு போய்விட்டது. ஜெருசலமும் இஸ்ரேலின் முழுமையான தலைநகரமாக ஆகிவிட்டது. ஓட்டோமன் அரசாங்கம் இருந்தபோது இருந்த பகுதிகளை துருக்கி இப்போது தன்னுடையது என்று சொந்தம் கொண்டாடுகிறது. இப்போது அதை திரும்ப பெற வேண்டும் என்கிறது. எர்டோகன் மேடைகளில் பேசும்போது அதை வலியுறுத்தி பேசி மக்களிடம் கைத்தட்டல் வாங்குவது இப்போது அவருடைய வழக்கம். நம்ம ஊர் திராவிட நாடு திராவிடனுக்கே, மாநில சுயாட்சி அடைந்தே தீர்வோம், இல்லையேல் சுடுகாடு, நீட் ஒழிப்புக்கு முதல் கையெழுத்து, டாஸ்மார்க்குக்கு கடைசி கையெழுத்து, பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் போன்ற கோஷங்கள் போட்ட மாதிரி தான் இதுவும். காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த கோஷங்களை இப்போது எர்டோகன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். எர்டோகன் மேடைகளில் பேசும்போது இஸ்ரேல் துருக்கிக்கு சொந்தமானது, ஜெருசலம் நகரம் நம்மோடது, அதை அடைய பொறுமையாக நாம் செயல்பட வேண்டும் என்று பேசி வருகிறார். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்கடா, இஸ்ரேலுடன் மோதுங்க. நான் வேண்டான்னு சொல்லலை. அப்புறம் துருக்கி இஸ்ரேலுக்கு சொந்தமாகி விட போகிறது. எர்டோகனின் எனிமிட்டி ஸ்பீச் நேத்தன்யாகுவை மேலும் கடுப்பேற்றி விட்டது. F-15, F-16, F-35 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், பெட்ரோல் ரீஃபியூலிங் பிளேன்ஸ், ட்ரோன்ஸ், ஸ்பையிங் சேட்டலைட் இவைகளை அமெரிக்காவிடம் இருந்து வாங்க வைத்து விட்டது. சமீபத்திய பட்ஜெட்டில் $4.15 பில்லியன் நிதியை இதற்காக நேத்தன்யாகு ஒதுக்கி இருக்கிறார். துருக்கியும் ஈரான் மாதிரி ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு தான். எர்டோகன் கோமனியின் ஒன்று விட்ட அண்ணன் தானே. இஸ்ரேல் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் துருக்கியும் அழிய வேண்டும். மிதவாதியாக மாறிவிட்டதாக நடிக்கும் அகமது அல் ஜொலானியும் எர்டோகன் வீசும் வலையில் வீழ்ந்தால் துருக்கி சிரியா இஸ்ரேல் யுத்தம் ஒரு அக்டோபர் மாதம் இனிதே ஆரம்பமாகும். லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தயாரிப்பை இஸ்ரேல் இப்பவே தொடங்கிவிட்டது. துருக்கி அமெரிக்காவுடன் ஆயுத சப்ளைக்காக ஒரு நட்பை விரும்புகிறது. ஆனால் இஸ்ரேலை எதிர்க்க விரும்புகிறது துருக்கி. துருக்கியை தாக்குவதற்காக இஸ்ரேல் அமெரிக்காவின் நட்பை இழக்கவும் தயார். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலை இழக்க விரும்பாது. ஏனென்றால் இஸ்ரேலை வைத்துத்தானே அமெரிக்கா பல இஸ்லாமிய நாடுகளை மிரட்டி கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவின் டபுள் ஸ்டாண்டர்ட் இந்த உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தினாலும் இஸ்ரேல் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாது. இஸ்ரேலுக்கு இருப்பது தாக்கியவனை அழிக்கும் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான். குர்திஸ் விடுதலைக்கு இஸ்ரேல் இனி உதவும். குர்திஸ்களின் மடவெறி தாக்குதலை பார்த்து எர்டோகனே அரண்டு போய் கிடக்கிறார். இஸ்ரேல் இனி குர்திஸ் லேண்ட் விடுதலையில் கவனம் செலுத்தி துருக்கி, ஈரான், சிரியாவுக்கு இஸ்ரேல் ஒரு குடைச்சலை கொடுக்கும். அவங்க மட்டும் குடைச்சல் கொடுக்கலாமா? அங்கு ஒரு ப்ராக்சி வாரை இஸ்ரேல் தொடங்கவும் தயங்காது. எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு போர் தந்திரம் தானே. இப்போது குர்திஸை ஆதரிப்பதன் மூலம் ஈரானை உள்ளே வரவிடாமல் தடுக்க முடியும். அது சிரியாவுக்குள் நுழைவதையும் தடுக்க முடியும்.
எட்ரோகனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்த மாதிரி ஒரு திருப்தியும் இஸ்ரேலுக்கு கிடைக்கும். அல் ஜொலானி துருக்கியின் எடுப்பார் கைப்பிள்ளை, ஆனால் பாஷர் ஆசாத் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட அதே இழப்பு தான் அவருக்கும் வரும். ஆட்சியை இழக்க வேண்டியது வரும். இராணுவமே இல்லாத சிரியாவால் இப்போது ஒன்றுமே செய்ய முடியாத நிலை இருக்கிறது. இஸ்ரேலின் விமானப்படைக்கு பதில் சொல்ல மிடில் ஈஸ்டில் எந்த ஒரு நாடும் இப்போது இல்லையே. மிடில் ஈஸ்டில் உருவாகும் புதிய ஆபத்துகளுக்கு இஸ்ரேலிய நிதி அமைச்சர் இப்போதே நிதியை ஒதுக்கிவிட்டார். அதிக வரி விதிப்பை தாங்கவும் இஸ்ரேலிய மக்கள் தயாராகிவிட்டார்கள். மொசாதும் துருக்கி சிரியாவில் இப்போது களம் இறங்கிவிட்டது. எந்த தலை முதலில் விழும் என்று இன்னும் தெரியவில்லை. டைஸ் உருட்டி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அயன் டோம்ஸ், டேவிட் ஸ்லிங்ஸ், ஆரோ 3 சிஸ்டம், அயன் பீம் லேசர் கருவிகளை இஸ்ரேல் தனது நாடெங்கிலும் வைக்கப் போகிறது. ஜோர்டான் பார்டரிலும் இதுவரை வைக்காமல் இருந்தது. அங்கேயும் ஒரு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டை பண்ண போகிறது இஸ்ரேல். எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் காட்டுமிராண்டி ஈரான் இப்போது என்னிடம் அப்போகாலிப்டிக் ட்ரோன், ரெஸ்வான் சூசைடல் ட்ரோன் இருக்கே என்று மடங்கி கிடந்த காலரை தூக்கிவிட்டு கொண்டிருக்கிறது. அதை வைத்து இந்த உலகத்தையே என்னால் அழிக்க முடியும் என்று கதை அளக்கிறது. உன்னிடம் எவ்வளோ பெரிய சோஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட் இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த ஆயுதங்கள் உன்னிடம் இருந்தும் நாம் பயங்கரவாத தலைவர்கள் இஸ்மாயில் ஹனியாவை, ஹசன் நசருல்லாவையும் காப்பாற்ற முடியலையே. அதை நீ மறந்துடாத என்று இஸ்ரேல் இப்போது சொல்லிவிட்டது. அது கோமனிக்கு படுகேவலமாக ஆகிவிட்டது. ஆமாம், நீ ஒரு சூசைடு ட்ரோன் பாம்னு சொல்கிறிய, அது இஸ்ரேலை தாக்க முடியலேன்னு மனம் வெறுத்து போய் கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்குமா? ஏன் அப்படி ஒரு பேரை வச்ச? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு டவுட்டுப்பா, அதனால தான் கேட்குறேன். சூசைடு பாம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. ரெஸ்வான் ட்ரோனில் கேமரா இருக்குது, 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்க்கும் திறன் இருக்குது, கம்ப்யூட்டர் எய்டட் மிசைல் சிஸ்டம் இருக்குது என்று என்னதான் நீ பீலா விட்டாலும் எங்கள் சிவகாசி லட்சுமி வெடிக்கு முன்னால் அதெல்லாம் வெறும் ஜூஜூபி. ஈரானிடம் 1000 ரெஸ்வான் ட்ரோன்கள் இருக்கிறதாம். அதை வச்சு இத்தனை நாளும் ஆயுத பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தியா? உன் தலைவன்கள் ஒன்றொன்னா பொட்டுன்னு மண்டையை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரோன்களை நீ ஈரத்துணியால் தொடச்சிக்கிட்டு தானே இருந்த. உன் நாட்டுக்குள்ளேயே வந்து இஸ்மாயில் ஹனியாவை நமாஸ் பண்ண விடாமல் அடித்தானே, அப்போ உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வரலையா? அப்போ இந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ண உனக்கு தெரியலையா? வாயை பார்த்துக்கிட்டு தானே இருந்த. இஸ்மாயில் ஹனியா மட்டும் இப்போ பக்கத்தில் இருந்தாருன்னா பலார்னு வாங்கி ஒரு அறை வச்சுருப்பார். தாடி அந்த பக்கம் திரும்பி இருக்கும். யாஹியா சின்னரும் ஒரு கம்பை தூக்கி உன் மேலே வீசி எரிஞ்சிருப்பார். உங்ககிட்ட ஆயுதங்கள் இருந்தால் அதை வச்சுட்டு ஒரு எக்ஸிபிஷனை நடத்தி டிக்கெட்டு போட்டு 4 காசு பார்க்க வேண்டியது தானே. ஈரானுடைய நேஷ்னல் டே முட்டாள்களின் தினமான ஏப்ரல் 1ஆம் தேதி தானே வருது. பொருத்தமாக தான் நீ நேஷ்னல் டேயை செலக்ட் பண்ணி வச்சுருக்க. அன்னைக்கு டேப்ளூ வண்டிகளில், அதாங்க இந்த அலங்கார ஊர்திகளில் ஏவுகணைகளை அடுக்கி வச்சு உங்கள் ஊர் மக்களுக்கு ஒரு படம் காட்டலாமில்ல. வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்களால். உன் தாடியை சொரியக்கூட அது உதவாது. எங்கள் வீட்டில் கல்யாணம் வந்தால் சொல்லி அனுப்புகிறேன், உங்கள் ட்ரோனை கொஞ்சம் அனுப்பு. ட்ரோனை வச்சு கேமராவை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியுமா, யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து சொல்கிறேன். ஓகேயா? நீ இஸ்ரேலை தாக்கணுமானா அதற்கு பயிற்சி, ட்ரில்லு எல்லாம் முதல்ல எடுக்கணும். ஆனால் நாங்கள் அண்டை நாடுகளோட போடுகிற போரையே நாங்கள் ஒரு ட்ரில்லாக தான் பார்க்குறோம், ட்ரில்லாக தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது தெரியுமா உனக்கு? உன் படை வீரர்களுக்கு கழுத்து சுளுக்கு, முட்டி தேய்மானம், இடுப்பெலும்பு பிசகு, காலர் போன் இறக்கம், விரை வீக்கம், ஹெரனியா எல்லாம் வராமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்தாச்சா இல்லையா? திடீர்னு போருக்கு போகிறீங்களே, அதான் கேட்டேன். மறக்காமல் தென்னை மரக்குடி எண்ணெய், சில்வெஸ்டர் ஆசானின் வர்மத்தையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போங்க ஐயா. துப்பாக்கி வெடிக்கும்போது துப்பாக்கி பட்டு ரியாக்ஷனில் காலர் போன் இறங்கினாலும் இறங்கும். ஃபஸ்ட் எய்டாக எண்ணெயை போட்டு தடவுறதுக்கு உதவுமேன்னு சொன்னேன். டைனார் ஃபுட் ட்ராப் ஸ்ப்ளிண்ட், தாமஸ் ஸ்ப்ளிண்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. போருக்கு போகிற அவசரத்தில் அதையெல்லாம் விட்டுட்டு போயிடாத. கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்து யாஹியா சின்னர் மாதிரி நசுங்கி கிடந்தையானா தூக்கிட்டு வந்து காப்பாற்ற வேண்டாமா? இதெல்லாம் அப்போ தேவைப்படும். அதனால தான் ஞாபகப்படுத்தினேன். அப்படியே சர்விக்கல் ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட்டையும் எடுத்து வச்சுக்க. நிறைய பேருக்கு இஸ்ரேலிய தாக்குதல்னால முதல்ல கழுத்து எலும்பு தான் முறியுதான் சொல்லிக்கிறாங்க.
அமேசானில் கூட ட்ராக்ஷன் பெல்ட் கிடைக்குதாம். அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கியா இல்லையா? ஒரு நாட்டு இராணுவ வீரர்களை காப்பாற்ற வேண்டாமா ஐயா? மோடி மாதிரி முன்களப் பணியாளர்களுக்கு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு வேண்டுமானாலும் வாங்கி கொடு. பாவம், ஹார்ட்டை குண்டு தொலைக்காம அவங்க உயிரை காப்பாற்றணுமே. அதனால தான் சொன்னேன், உயிர் பொழைச்ச அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக்கு வந்துட போகுது. அப்போ நீ என்ன பண்ணுவ? அவனை காப்பாற்ற ஐசாடில் சப்லிங்குவல் மாத்திரையை எப்பவும் பாக்கெட்லேயே வச்சுக்கப்பா. இஸ்ரேல் உங்களை முதுகெலும்பு இல்லாதவன்னு சொன்னதுக்காக ரோஷத்தில் ஹிப்பு பெல்ட்டை எடுக்காமல் போயிடாத. இடுப்பு எலும்பு துண்டா உடைஞ்சா அதுதான் உங்களை பாதுகாக்கும், காப்பாற்றும். நான் சொல்கிறத சொல்லி போட்டேன். சந்தேகம் இருந்தால் உங்கள் மிலிட்டரி ஆர்த்தோ டாக்டரை அவர்கிட்ட போய் கேளு. அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். அப்புறம் எலும்பு முறிவை சமாளிக்கிறது உன் இஷ்டம், அது உன் கையில் தான் இருக்குது. முன்ன பின்ன போருக்கு போயிருந்தால் இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே வந்திருக்காது. புதுசாக இஸ்ரேலுக்கு கூட போருக்கு போகிறீங்களேன்னு இதை சொன்னேன். நொச்சி தும்பை பூக்களை போர்க்களத்துக்கு அணிந்து கொண்டு போவது தமிழர்களது பண்பாடு வழக்கம். வெற்றி அடைந்ததும் வாகை மலரை சூடுவார்கள், தெரியுமா? நான் வேணா வாகை மலரை உங்களுக்காக பறித்து வைக்கவா? வெற்றி வாகை சூட வேண்டாமா? நெற்றியிலே வெற்றி திலகமிட்டு வழி அனுப்ப வேண்டியது நம்ம தமிழர்கள் கடமை இல்லையா? கசாப்பு கடைக்கு கூட ஆட்டை அப்படித்தான் பொட்டு வச்சு அனுப்புவோம். வீரத்தமிழர்கள் பரம்பரையாச்சே நாங்கள். இதை கூட நாங்கள் சொல்லக்கூடாதா? இதை கூட நாங்கள் செய்யக்கூடாதா? அப்புறம் மாமா மருமகன் உறவு கொண்டாடுவதற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுமே. அதான் சொன்னேன், வரட்டுமா மாமா? ஜெய் ஹிந்த்.